அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராக சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்க கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006-2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு 76,40,000 ரூபாயும், KKSSR ராமச்சந்திரன் 44,56,000 ரூபாயும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகளை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு செய்து அவர்களை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தார். இந்த வழக்குகளில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விசாரணையை நடத்தி விரைந்து தீர்ப்பளிக்க உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்குகளில் அரசு தரப்பில் சிறப்பு அரசு வழக்கறிஞர் நியமிக்க கோரி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்குமார் என்பவர் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அமர்வு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கும் இரு அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கும் உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.